குவாரி விபத்து தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் சுந்தர் வழங்கியிருக்கலாம். சுந்தர், அந்த இருவர் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க சுந்தர். சிங்கமுனரி அருகே குவாரியில் பாறை சரிந்த விபத்துல பாத்தீங்கன்னா 6 பேர் பலியான நிலையில குவாரி உரிமையாளர் தலைமறைவான நிலையில் அவரது தம்பி உள்ளிட்ட இருவரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே இருக்கிறதாங்க மல்லாக்கோட்டை. இங்க தனியார் குவாரியில பாத்தீங்கன்னா கடந்த 21ஆம் தேதி சுமார் காலை 400 அடி பள்ளத்துல தொழிலாளர்கள் பணி கொண்டிருந்தாங்க. அப்போது பாறைகள் சரிந்து விழுந்ததுல பாத்தீங்கன்னா முருகானந்தம், ஆண்டிச்சாமி, ஆறுமுகம், கணேசன், அப்புறம் பொக்லைன் ஓட்டுநர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த அஜித், அப்புறம் மைக்கேல் ஆகிய 6 பேர் பாத்தீங்கன்னா உள்ள இருந்திருக்காங்க. பாறை சரிந்து விழுந்ததுல 6 பேர் உள்ள சிக்கி உயிரிழந்திருக்காங்க. இதுல 4 பேர் உடல் மட்டும் தான் அன்னைக்கு நம்ம முதல்ல மீட்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அஜித் அது வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். உடல் உள்ளே பாறையில சிக்கினாங்க. நெல்லை மாவட்டம் ராதாபுரத்துல இருந்து தேசிய மீட்பு படையினர் 30 பேர் வளர்க்கப்பட்டு மறுநாள் இரவு நேரமானதால மீட்பு படை கைவிடப்பட்டு மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா கலையரசன் தலைமையிலான தேசிய மீட்பு படையினர் மற்றும் உதவி மாவட்ட அலுவலர் ஜெயராணி, நிலைய அலுவலர் பிரகாஷ் தலைமையிலான குழு இணைந்து 3 மணி நேரத்துக்கு மேல போறாரு அர்ஜித்துக்குள்ள மீட்டாக. பின்பு உடல் பரிசோதனைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனையில் அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மைக்கேல் படுகாயத்துடன் மதுரை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்துல பாத்தீங்கன்னா அவரோட உடல் சிகிச்சை பலனின்றி அவரும் உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து 6 பேர் உயிரிழந்த நிலையில பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் 6 குடும்பங்களுக்கும் பாத்தீங்கன்னா தலா 4 லட்சம் ரூபாயும், சிவகங்கையோட கூட்டுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் சொந்த நிதியிலிருந்து 1,50,000 மற்றும் குவாரி நிறுவன சார்பில் பாத்தீங்கன்னா 5 லட்சம் என சுமார் குடும்பங்களுக்கு தலா 10,50,000 ரூபாய் பணத்தை சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் மற்றும் அமைச்சர் பெரியகருப்பன் ஆகியோர் உயிரிழந்த குடும்பத்திற்கு ஒப்படைச்சாங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுந்தர்.